Hello students, we are in the last unit, 10th unit in 12th standard commerce, that is company law and secretarial practice. Company law and secretarial practice. This unit contains 3 lessons: Companies Act 2013, Company Management and Company Secretary. Now let us see the Companies Act 2013. நிறுமச் சட்டம், இந்திய நிறுமச் சட்டம் 2013 பற்றி பார்க்க இருக்கிறோம். The concept of company or corporation in business is not new to us. கம்பெனி அப்படிங்கிற வார்த்தை, கார்ப்பரேஷன் கழகம் அல்லது சங்கம்ங்கிற வார்த்தை வணிக அமைப்புகளுக்கு ஒன்றும் புதிய ஒரு செய்தி அல்ல. ஏன்னு கேட்டால் இது பழங்காலத்திலேருந்தே இந்த வார்த்தைகள் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். The concept of company or corporation in business is not new, but was dealt in 4th century BC itself during அர்த்தசாஸ்திரா. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக 4ஆம் நூற்றாண்டிலேயே அர்த்தசாஸ்திராங்கிற நூலில் இந்த தகவல்கள் காணப்படுகிறது. Its shape got revamped over a period of time according to the needs of the business dynamics. மாறி வரக்கூடிய வணிகத்தினுடைய சூழ்நிலைக்கு தகுந்தாறு போல் அந்த பெயர்களில் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. கம்பெனி ஃபார்ம் ஆஃப் பிஸ்னஸ் has certain distinct advantage over the forms of business like sole proprietorship, partnership. Yes, company form of organization is entirely different from the sole proprietorship and the partnership organization. The distinctive feature of company type of organization is limited liability and perpetual succession. அதாவது இந்த லிமிட்டட் லைபிலிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, வரையறு பொறுப்பு. நீங்கள் +1 இதை படிச்சிருப்பீங்க. வாட் இஸ் லிமிட்டட் லைபிலிட்டி, வாட் இஸ் அன்லிமிட்டட் லைபிலிட்டி. In the sole trading form of business organization, the sole proprietor liability is unlimited liability. In case of partnership also, their liability is unlimited liability. But in case of company type of organization, the members, shareholders liability is limited liability. And the company is having perpetual life. That means what is a perpetual succession? அதாவது நீண்ட ஆயுளை பெற்றுள்ள ஒரு அமைப்பு, பல ஆண்டுகளுக்கு செயல்படக்கூடிய தன்மை இருக்கிறது. ஸோ இட் இன்க்ளூட்ஸ் த ஃபீச்சர்ஸ் சச் as limited liability and perpetual succession etc. Now let us see the evolution and history of company law in India. இந்தியாவில் இந்த நிறுமச் சட்டம் வந்த வரலாறு பற்றி பார்க்க இருக்கிறோம். The earliest business association in England were the merchant guilds. இங்கிலாந்தில் மர்ச்சன்ட்ஸ் கில்ஸ், அதாவது வர்த்தகர்களினுடைய வழிகாட்டி, தொழில் செய்யக்கூடியவங்க வாணிபம் செய்கிற அமைப்புகளுக்கு ஒரு வழிகாட்டக்கூடிய அமைப்பாக எல்லா சங்கங்களும் சேர்ந்து உருவாக்கிய ஒரு அமைப்பு தான் மர்ச்சன்ட் கில்ஸ். The earliest business association in England were the merchant guilds. Some of the merchants association are guilds who have regulated the companies. அதாவது கம்பெனியெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக, கம்பெனிக்கு வழிகாட்டக்கூடிய நெறிகளை சொல்லக்கூடிய அமைப்பாக அந்த மர்ச்சன்ட் கில்ஸுங்கிறது இங்கிலாந்தில் இருந்துருச்சு. A royal charter established the East India Company in the year 1600. 1600 ராயல் சார்ட்டர் மூலமாக கிழக்கிந்திய கம்பெனி தோற்றுவிக்கப்பட்டது. In England, the Giants Companies Act was passed for the first time in 1844. இதை கூட நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 சொல்கிறோம். அதுமாரி இங்கிலாந்து ஜாயின்ஸ் கம்பெனிஸ் ஆக்ட் 1844. இங்கிலாந்தில் நிறுமச் சட்டம் கம்பெனிஸ் ஆக்ட். இன் இங்கிலாந்து த ஜாயின்ஸா கம்பெனிஸ் ஆக்ட் வாஸ் பாஸ்டு ஃபார் த ஃபஸ்ட் டைம் இன் 1844. 1844 தான் இங்கிலாந்து கூட்டுப்பங்கு நிறும சட்டம் உருவாக்கப்பட்டது. இன் த இயர் 1850, டேக்கிங் த இங்கிலீஷ் ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனிஸ் ஆக்ட் 1844 ஆஸ் எ பேஸ், எ ப்ரொவிஷன் வாஸ் மேட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனிஸ் இன் இந்தியா. 1850 அந்த இங்கிலாந்தில் தொடங்கப்பட்ட பிறகு அந்த சட்டத்தை அடிப்படையாக கொண்டு
இந்தியாவில் நிறுவனங்களை பதிவு செய்ய ஆரம்பித்தாங்க. த ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனிஸ் ஆக்ட் வாஸ் பாஸ்டு இன் இந்தியா பை இன்ட்ரடியூசிங் த கான்செப்ட் ஆஃப் லிமிடெட் லைபிலிட்டி இன் 1857. இந்தியாவில் 1857 இந்த ஷேர் ஹோல்டர்ஸோட லைபிலிட்டி லிமிடெட் லைபிலிட்டிங்கிற அந்த கான்செப்டை அறிமுகப்படுத்தப்பட்டது. The Joint Stock Companies Act was passed in India by introducing the concept of limited liability in the year 1857. In 1913, the Indian Companies Act of 1913 was passed. 1913 இந்திய கூட்டுப்பங்கு நிறுவச் சட்டம்ங்கிறது இயற்றப்பட்டது. Then the Companies Act 1956 came into force. அதுக்கு பிறகு சில மாற்றங்களை சில அமெண்ட்மெண்ட்ஸ் செய்து இந்தியாவில் 1956 ஒரு சட்டத்தை நிறைவேற்றுறாங்க. தென் த இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் 1956 கேம் இன் டு ஃபோர்ஸ். த கம்பெனிஸ் ஆக்ட் 1956 ஹாஸ் பீன் அமெண்டட் ஃப்ரம் டைம் டு டைம். அப்பப்போ சில சட்டத்தை இந்த கம்பெனிஸ் ஆக்டில் உள்ள சட்டத்தை விதிகளை திருத்தம் செய்வாங்க. நவ் வி ஆர் ஃபாலோயிங் தி கம்பெனிஸ் ஆக்ட் 2013. இப்போ நம்ம பின்பற்றி கொண்டு இருக்கக்கூடிய இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் என்னென்னா 2013 இயற்றப்பட்ட அந்த திருத்தங்கள் எல்லாம் மேற்கொண்டு இயற்றப்பட்ட 2013 நிறுவனச் சட்டத்தில் நம்ம பின்பற்றிக்கிட்டு இருக்கிறோம். Now we are following the Companies Act 2013 which contains 29 chapters, 470 sections and 7 schedules. இதை கூட நீங்கள் பார்த்து வச்சுக்கலாம். இந்த 2013 இயற்றப்பட்ட இந்த கம்பெனிஸ் ஆக்டில் 29 சாப்டர்ஸ், 470 செக்ஷன்ஸ், 470 செக்ஷன்ஸ் அண்ட் 7 ஷெடியூல்ஸ் இதெல்லாம் இருக்குது. அடுத்து சம் இம்பார்ட்டண்ட் சேஞ்சஸ் மேட் இன் த நியூ கம்பெனிஸ் ஆக்ட் 2013. முதல்ல 1956 ஆக்டை ஃபாலோ பண்ணோம். இப்போ நவ் வி ஆர் ஃபாலோயிங் தி கம்பெனிஸ் ஆக்ட் 2013. இந்த 2013 சில சேஞ்சஸ்லாம் அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்ன சேஞ்சஸ், இம்பார்ட்டண்ட் சேஞ்சஸ் என்னென்னங்கிறத இப்போ பார்க்குறோம். சம் இம்பார்ட்டண்ட் சேஞ்சஸ் மேட் இன் த நியூ கம்பெனிஸ் ஆக்ட் 2013. அதில் இன்கார்பரேஷன் ஆஃப் கம்பெனியை கூட்டுருவாக்கம் செய்தது, கம்பெனியை உருவாக்குறது, கம்பெனியை பதிவு செய்கிறது. டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் சேஞ்சஸ் மேடில் பப்ளிக் கம்பெனி, ப்ரைவேட் கம்பெனி, 1 person கம்பெனி, இப்படி ஒரு கான்செப்ட் இருக்குது. 1 person கம்பெனி இது ஒரு புதிய கான்செப்ட், இதை அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்போ 2013 சட்டத்தில் a new concept was introduced, that is 1 person கம்பெனி. பப்ளிக் கம்பெனி இருக்குது, ப்ரைவேட் கம்பெனி இருக்குது, பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, அதே மாதிரி 1 person கம்பெனி, ஓபிசி, இப்படி ஒரு கம்பெனியை தொடங்கலாங்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க 2013 சட்டத்தில். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் ஃபார் ப்ரைவேட் கம்பெனிஸ், அதிகபட்சமாக ஒரு தனியார் நிறுவனத்தில் எத்தனை பங்குதாரர்கள் இருக்கலாம், எத்தனை உறுப்பினர்கள் இருக்கலாம் அப்படிங்கிறதுல ஒரு சேஞ்சஸ் வந்திருக்கு. A private limited company can have maximum of 200 members. இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில் மேக்ஸிமமாக 200 பேர் இருக்கலாம் மெம்பர்ஸ். A private company can have maximum of 200 members. அதே மாதிரி 1 person கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அதான் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, நியூ கான்செப்ட் இன்ட்ரடியூஸ்டு. இந்த 2013 சட்டத்தில் தான் 1 person கம்பெனிங்கிற நியூ கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. தென் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ், தொழில் தொடங்கிறது. நவ் அப்ளிகபிள் டு ஆல் கம்பெனிஸ் ஹேவிங் ஷேர் கேபிட்டல். இந்த தொழிலை தொடங்கிறதுங்கிறது வேறு சில நிறைய தகவல்களை ரிஜிஸ்ட்ரார்கிட்ட கொடுத்து தொழில் தொடங்கிறதுக்காக ஒரு சான்றிதழ் வாங்கணும். சர்டிஃபிகேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ்ங்கிறது அவங்களோட அனுமதியின் பேரில் தான் அந்த கம்பெனி தொழிலை தொடங்க முடியும். இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் தொழில் தொடக்கங்கிறத எப்போ செய்ய முடியும் அப்படின்னா, அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடித்த பிறகு தான் நம்ம அந்த தொழிலை ஆரம்பிக்க முடியும், கம்பெனி தொழிலை ஆரம்பிக்க முடியும். இது இப்போ எல்லா கம்பெனிக்கும், அதாவது பங்கு முதலுடைய எல்லா நிறுவனங்களும் தொழில் தொடங்குவதற்காக அனுமதி பெற வேண்டும். Now applicable to all companies having share capital. இது ஒரு சேஞ்சஸ்.
முக்கியமான சேஞ்சஸ் இதில் இருக்குது. அடுத்து மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன். வாட் இஸ் மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன்? யூ மே பி ஸ்டடிட் இன் யுவர் +1 காமர்ஸ். மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன் இஸ் ஏ சார்ட்டர். அது பட்டய மாதிரி உள்ளது. இட் இஸ் ஏ ப்ரைமரி டாக்குமெண்ட். அது ஒரு முக்கியமான ஆவணம். இட் கன்சிஸ்ட் ஆஃப் வேரியஸ் கிளாஸஸ். Name class, object class, situation class, capital class. So it is one of the important document of a company. It should be created or established at the time of incorporation of a company. The memorandum of association ஆப்ஜெக்ட் கிளாஸில் கம்பெனியினுடைய ஆப்ஜெக்டை டீட்டெயிலாக கொடுக்கணும். அதை தான் சொல்கிறாங்க. Memorandum of association contains objects for which the company is proposed to be incorporated. எந்த நோக்கத்திற்காக இந்த கம்பெனி நிறுவனம் கூட்டுருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவலை தெளிவாக கொடுக்க வேண்டும். அதோட அண்ட் எனி மேட்டர் கன்சிடர்டு நெசசரி இன் ஃபர்தரன்ஸ் தேர்ஆஃப். இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் இன்னும் என்ன நோக்கமாக கொள்ள இருக்கிறோங்கிறதையும் கொடுக்கலாம். தென் த தேர்ட் ஒன் இஸ் கீ மேனேஜரியல் பர்சன், கேஎம்பி. கீ மேனேஜரியல் பர்சன், நிர்வாகத்தில் மேலாண்மையில் முக்கிய பொறுப்பு வகிக்கக்கூடிய நபர்கள், அவங்கள தான் கீ மேனேஜரியல் பர்சன், கேஎம்பின்னு சொல்கிறோம். இது கம்பெனிஸ் ஆக்ட் 2013 செக்ஷன் 2 சப்செக்ஷன் 51 சொல்லுது. சப்செக்ஷன் 51 சொல்லுது. கேஎம்பி இன்க்ளூட் சிஇஓ. ஹூ இஸ் சிஇஓ? சிஇஓங்கிறவர் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், முதன்மை செயல் அதிகாரி, அல்லது எம்டி மேனேஜிங் டைரக்டர் அல்லது மேனேஜர். இவங்க 3 பேரையுமே யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆர் மேனேஜிங் டைரக்டர் ஆர் மேனேஜர் அண்ட் த கம்பெனி செக்ரட்டரி. கம்பெனி செக்ரட்டரிங்கிறவரும் ஒரு கேஎம்பி தான், கீ மேனேஜரியல் பர்சன். அதோடு கூட WTD ஹோல் டைம் டைரக்டர், முழு நேர இயக்குனர். சிஎஃப்ஓனா சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர், சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் அண்ட் சச் அதர் ஆஃபீஸர்ஸ் ஆஸ் மே பி ப்ரிஸ்கிரைப்டு. இது மட்டும் இல்லாமல் இன்னும் அந்த கேஎம்பியில் யார் வருவாங்கன்னு அந்த கம்பெனியினுடைய தகவல்கள் கூறுகிறதோ அவங்களும் கேஎம்பியாக கருதப்படுவாங்க. சாதாரணமாக கேஎம்பி அப்படிங்கிறது சிஇஓ ஆர் ஏ மேனேஜிங் டைரக்டர் ஆர் மேனேஜர், கம்பெனி செக்ரட்டரி, ஹோல் டைம் டைரக்டர், சிஎஃப்ஓ அண்ட் சச் அதர் ஆஃபீஸர்ஸ் ஆஸ் மே பி ப்ரிஸ்கிரைப்டு. அப்புறம் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஹோல் டைம் கேஎம்பி, அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஹோல் டைம் கீ மேனேஜரியல் பர்சன். செக்ஷன் 203 defines, states that every company belonging to class or classes of companies as may be prescribed shall have KMPs. சில கம்பெனி கேஎம்பிஸை முழு நேர இயக்குனராக நியமிக்கணும், அதாவது முழு நேர பணியாளர்களாக நியமிக்கணும். ஸ்டேட்ஸ் தட் எவரி கம்பெனி பிலாங்கிங் டு கிளாஸ் ஆர் கிளாஸஸ் ஆஃப் கம்பெனிஸ் ஆஸ் மே பி ப்ரிஸ்கிரைப்டு ஷல் ஹவ் கேஎம்பிஸ். சட்டத்தில் குறிப்பிட்டுள்ளவாறு கேஎம்பிஎம் கீ மேனேஜரியல் பர்சன்ஸை அப்பாயிண்ட் பண்ணணும். அது யாராக இருப்பாங்கன்னா மேனேஜிங் டைரக்டர் ஆர் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆர் மேனேஜர் அண்ட் இன் ஆப்சன்ஸ் ஆஃப் எ ஹோல் டைம் டைரக்டர். ஒரு ஹோல் டைம் டைரக்டர் வந்தாருன்னா அதுவே போதும். அவர் ஹோல் டைம் டைரக்டர் இல்லைன்னா மேனேஜிங் டைரக்டர் ஆர் சிஇஓ ஆர் மேனேஜர் இவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணணும். அடுத்து கம்பெனி செக்ரட்டரி இருப்பார், அவருக்கு அப்பாயின்மெண்ட்டும் உண்டு. சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் இருப்பார், அவருக்கும் அப்பாயின்மெண்ட்டும் உண்டு. இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அட் டிஸ்கவுண்ட், பங்குகளை டிஸ்கவுண்ட்டில் வெளியிடுறது, தள்ளுபடியில் வெளியிடுறது. அது மாதிரி பங்குகளை தள்ளுபடியில் வெளியிடுறதுக்கு அனுமதி கிடையாது. அதை 2013 ஆக்டில் சொல்லியிருக்காங்க. ஷேர்ஸ் அதர் தென் ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ் cannot be issued at a discount. இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ் பணியாளர்களுக்கு வழங்கப்படும் பங்குகள், நேர்மை பங்குகள், பணியாளர்களுக்கு வழங்கப்படும் நேர்மை பங்குகள் அல்லது பொதுநிலை பங்குகள். அந்த பணியாளர்களுக்கு வழங்கக்கூடிய பங்குகள் ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ்னு சொல்கிறோம். அந்த ஷேர்ஸை டிஸ்கவுண்ட்டில் வெளியிடலாம். மற்றபடி சாதாரணமாக பங்குகளை டிஸ்கவுண்ட்டில் வெளியிட முடியாது. ஸோ இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ்னு பார்த்தோம்னா, இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அட் ஏ டிஸ்கவுண்ட்டுன்னு பார்த்தோம்னா, ஷேர்ஸ் அதர் தென் ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ்
cannot be issued at a discount. பணியாளர் பங்குகளை தவிர மற்ற வகை பங்குகளை பட்டத்தில் தள்ளுபடியில் வெளியிட முடியாது. இஷ்யூ ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஃபார் மோர் தேன் 20 years, அதாவது முன்னுரிமை பங்குகளை 20 ஆண்டுகளுக்கும் மேலாக வெளியீடு செய்வது. அதில் ஒரு ரெகுலேஷன்ஸ் இருக்குது. Preference shares have to be redeemed within 20 years of issue except for the shares issued for prescribed infrastructure projects, provided a certain percentage of shares are redeemed annually at the option of the shareholders. அதாவது இந்த ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை பொறுத்த வரைக்கும் 20 ஆண்டுகளில் மீட்கத்தக்க வகையில், மீட்டுக்கொள்ளத்தக்க வகையில், திரும்ப பெற்றுக்கொள்ளத்தக்க வகையில் வெளியிடலாம். ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஹவ் டு பி ரெடீம்டு வித்தின் 20 years ஆஃப் இஷ்யூ. 20 ஆண்டுகளில் மீட்டுக்கொள்கிற மாதிரி ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை வெளியிடலாம். அதுக்கு மேலே உள்ள ஆண்டுகளில் 30 ஆண்டுகள் அப்படியே 25 ஆண்டுகள்னு சொன்னால் அது வந்து சாதாரணமாக இந்த ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை வெளியிட முடியாது. இந்த கம்பெனியினுடைய கட்டமைப்புக்காக, நாட்டினுடைய கட்டமைப்பை வளப்படுத்துவதற்காக, பெருக்குவதற்காக, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ், அதுக்காக அந்த கம்பெனி உருவாக்கப்பட்டிருந்தா, அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் ப்ரொவைடட் a certain percentage of shares are redeemed annually at the option of the shareholders. அதை வந்து கூடுதலான ஆண்டுகளில் மீட்கக்கூடிய வகையில் வெளியீடு செய்யலாம். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸுக்காக பங்குகளை வெளியீடு செய்திருந்தோம்னா அந்த முன்னுரிமை பங்குகளை 20 ஆண்டுகளுக்கு மேலான காலகட்டத்தில் மீட்டுக்கொள்ளலாம். அதுலேயும் கூட அந்த ஷேர் ஹோல்டர்ஸோட ஆப்ஷன் 20 ஆண்டுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை ஒவ்வொரு ஆண்டும் மீட்கத்தக்க வகையில் அது வழங்கப்பட வேண்டும். தென் நோட்டீஸ் ஆஃப் ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஷேர் கேபிட்டல். நோட்டீஸ் ஆஃப் ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஷேர் கேபிட்டல், அதாவது ஷேர் கேபிட்டல் பங்கு முதல்ல கம்பெனியினுடைய ஷேர் கேபிட்டலை ஒரு மாற்றம் செய்வதாக இருந்தால் should be intimated to the registrar within a period of 30 days. நிறும பதிவாளருக்கு என்ன மாற்றம் செய்திருக்கிறோங்கிற தகவலை 30 நாட்களுக்குள்ளர உரிய ஸ்டேட்மெண்ட்டில் ஃபார்மில் நம்ம அதை அனுப்பி வைக்கணும். அதுதான் இந்த 2013 ஆக்டில் சொல்கிறாங்க. கம்பெனி ஷெல் ஃபைல் எ நோட்டீஸ் இன் த ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்ம். Company shall file a notice in the prescribed form with the registrar within a period of 30 days of redemption of redeemable preference shares. முன்னுரிமை பங்குகளை பொறுத்த வரைக்கும் அதை மீட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஷேர் கேபிட்டலில் ஆல்ட்ரேஷன் ஆகுது. ஷேர் கேபிட்டலில் வந்து மாற்றம் இருக்குது. அப்போ இந்த முன்னுரிமை பங்குகளை ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேரை மீட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதை 30 டேஸுக்குள்ளே நம்ம வந்து ரிஜிஸ்ட்ராருக்கு அவங்க கொடுக்குற அந்த ஃபார்மில் மேட்டர்ஸை ஃபில்லப் பண்ணி ஃபார்மாக அனுப்பி வைக்கணும். Then the last one is consolidation and division of shares. Consolidation அப்படின்னா ஒருங்கிணைக்கிறது. சில நேரத்தில் சில வசதிக்காக, சில நன்மைக்காக கம்பெனி என்ன செய்யும்னா ஷேரை வந்து கன்சாலிடேட் பண்ணும். அதாவது 10 ரூபா ஷேரை 20 ரூபா ஷேராக கன்சாலிடேட் பண்ணும். அப்போ 2 ஷேர் ஒருத்தர் வச்சுருக்கார், ஒரு உதாரணத்துக்கு 2 ஷேர் வச்சுருக்காருன்னா அவருக்கு வந்து ஒரு ஷேர் ஹோல்டராக கன்சிடர் பண்ணுவாங்க. ஓட்டிங் ரைட்ஸில் மாறும். இது வந்து கன்சாலிடேஷன். டிவிஷன் ஆஃப் ஷேர்ஸ்னால் இப்போ 20 ரூபா ஷேராக இருக்குது கம்பெனி வெளியீடு செய்தது. ஒருத்தர் 2 ஷேர் வச்சுருக்காரு அப்படின்னா அந்த வந்து 20 ரூபா ஷேரில் 2 வச்சுருக்காருன்னா அது வந்து என்னாகுன்னா 10 ரூபா ஷேராக பிரிக்கிறோம். அப்போ 4 ஷேர் வச்சுருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இந்த கன்சாலிடேஷன் அண்டு டிவிஷன் ஆஃப் ஷேர்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த சேஞ்சஸ் அமெண்ட்மெண்ட்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கன்சாலிடேஷன் அண்ட் டிவிஷன் ஆஃப் ஷேர்ஸ் விச் ரிசல்ட்ஸ் இன் சேஞ்சஸ் இன் த ஓட்டிங் பர்சன்டேஜ் ஆஃப் த ஷேர் ஹோல்டர்ஸ். ஆமாம், கன்சாலிடேஷன் பண்ணாலும் டிவிஷன் ஆஃப் ஷேர் செஞ்சாலும் ஓட்டிங் ரைட்ஸில் மாற்றம் இருக்கும். ஓட்டிங் ரைட்ஸு கூடும், இல்லைன்னா ஓட்டிங் ரைட்ஸு குறையும். அதை வந்து ட்ரிபியூனலில் நம்ம அப்ரூவல் வாங்கணும். ஷால் require அப்ரூவல் ஆஃப் த ட்ரிபியூனல் டு பி எஃபெக்டிவ். கம்பெனி ட்ரிபியூனலில் நிரும தீர்ப்பாயத்தில் நம்ம அதை ஒப்புதல் பெற வேண்டும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.